காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழைக்கு பின் ரம்மியமாக காட்சியளித்த நட்சத்திர ஏரியில் படர்ந்திருந்த பனி சூரிய ஒளி பட்டதும் ஆவியான காட்சி கண்களுக்கு விருந்தளித்தது. கொடைக்கானலில் திங்கட்கிழமை மாலை வேளையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. அதன் பிறகு மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. இந்நிலையில் நட்சத்திர ஏரியில் படர்ந்திருந்த பனி சூரிய ஒளி பட்டதும் ஆவியானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மலை முழுவதும் அருவிகள் போல வெள்ள நீர் கொட்டுகிறது. காட்டாற்று வெள்ளம் ஒன்றிணைந்து பெருவெள்ளமாக உருமாறி பாய்ந்து வருவதால் செண்பகத்தோப்பு, மம்சாபுரம், ராக்காச்சி கோயில், பேயனாற்று ஓடையாகிய பகுதிகளில் நீர்வரத்து அபாயகரமாக அதிகரித்துள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு ராக்காச்சி கோயில், செண்பகத்தோப்பு, காட்டடகர் கோவில் மற்றும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அதிரடியாக தடை விதித்துள்ளன. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சுருளி அருவிக்கு நீர் வரத் தொடங்கியதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் உள்ளிட்ட மேகமலை பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவி நீர்வரத்தின்றி காணப்பட்டதால் மே 6ஆம் தேதி சுற்றுலாப் பயணிகள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது தென்மேற்கு பருவமழை காரணமாக மேகமலை வனப்பகுதியில் மழை பெய்வதால் சுருளி அருவிக்கு நீர் வரத் தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மழைக்காலங்களில் அருவி போல தண்ணீர் கொட்டும் மேம்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியநாயக்கன் பாளையத்தில் ராமகிருஷ்ண வித்யாலயா மடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. பணிகள் முழுவதும் நிறைவடையாத நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு பாலம் திறந்து வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மழை நேரத்தில் மேம்பாலத்தில் தேங்கும் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் அருவி போல் கொட்டுவதை காண முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் சாலை மேம்பாட்டிற்கான 10 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். சாலை பாதுகாப்பு, உயர்மட்ட மேம்பால சீரமைப்பு, 4 வழிச்சாலைகளை 6 வழியாக விரிவாக்கம் செய்தல் மற்றும் நடப்பாண்டுக்கான உள்கட்டமைப்பு நிதியை விடுவித்தல் ஆகியவை இதில் அடங்கும். தமிழ்நாட்டிற்கான நிதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற 39 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்வில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை செயலாளர் ராஜாராமன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அருண் தம்புராஜ், சென்னை இதழியல் கல்வி நிறுவன தலைமை இயக்குநர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி 2013ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி முதல் புகையிலை மற்றும் நிக்கோடினை சேர்மமாக கொண்ட உணவுப் பொருட்கள் மீதான தடையை அரசு அமல்படுத்தியது. இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2027ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தடையை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வாக்காளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் கூடியிருந்த திரளான பெண்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று அவர்களுடன் இணைந்து உற்சாகமாக கோலாட்டம் ஆடினார். புதுக்கோட்டையில் உட்கட்சி பூசல் காரணமாக அதிமுக அலுவலகம் மூடப்பட்டுள்ள நிலையில் சாவியை ஒப்படைப்பது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளரும் அவரது ஆதரவாளர்களும் இதில் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வழக்கறிஞர் ஒருவரை மட்டுமே அனுப்பினர். அப்பொழுது அங்கு வந்த இபிஎஸ் தரப்பினர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அயப்பாக்கத்தில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது பொதுமக்கள் 1300 பேருக்கு தடபுடலாக அறுசுவை பிரியாணி உணவு பரிமாறப்பட்டது. தான் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நான் இருக்கிறம் கூப்பி எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2006 எப்படி கேப்டன் 3 நாள் சுற்றுப்பயணமாக சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற உள்ளதாகவும் விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய உள்ளதாகவும் பிரேமலதா உறுதியளித்தார். மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் தாவிக எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் திமுக கவுன்சிலரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் தாவேக எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன், தங்கப்பாண்டி, கல்லணை, கோபிசன் ஆகியோர் பங்கேற்றனர். மதுரை மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் தலா 50 முதல் 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஊழல் செய்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசியதற்கு திமுக கவுன்சிலர் ஜெயராமன் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் அருகே சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மேலக்கலவரப்பட்டு அருகே இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல்நாதன், சர்மா ஆகியோர் காயமடைந்தனர். இதனை கண்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தனது வாகனத்தை நிறுத்தி தன்னுடன் இருந்த அதிவிரைவு படை காவலர்கள் உதவியுடன் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டையில் ஏழை எளிய பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சலூன் கடைக்காரர் ஒருவர் ₹1 முடித்திருத்தம் செய்வது கவனம் பெற்றுள்ளது. மூர்த்தி என்ற அவர் கடந்த 3 ஆண்டுகளாக இச்சேவையை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் புதிய கல்வியாண்டுக்கு தயாராகும் மாணவர்கள் ஆர்வத்துடன் முடித்திருத்தம் செய்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்றும் முடித்திருத்தம் செய்து வரும் இவர் அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றுள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் சுமார் 5 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சின்னமன் கோயில் தெருவில் நேற்றிரவு 9:30 மணிக்கு மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து புதிய மின்மாற்றி பொருத்தப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. அதிகாலை 3 மணி வரை மின்சாரமின்றி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இன்னலை சந்தித்தனர். பொள்ளாச்சி அருகே பிரசவ வலியால் துடித்த பெண் ஒருவருக்கு 108 ஆம்புலன்ஸில் நடந்த பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. ஐயம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளி அருண்குமாரின் மனைவி நீனாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் பிரசவ வலியால் நீனா துடித்த நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸை நிறுத்தி ஓட்டுநர் சதீஷ்குமார், மருத்துவ உதவியாளர் சரவணகுமார் இருவரும் துரிதமாக செயல்பட்டு நீனாவிற்கு ஆம்புலன்ஸிலேயே பிரசவம் பார்த்தனர். தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வெள்ளப்பட்டி கிராம உப்பள பகுதிகளில் ஈரநில சூழலின் ஆரோக்கியத்தை காட்டும் குறியீட்டு இனமான கருந்தலை அரிவாள் மூக்கன் பறவைகள் தற்போது கூட்டமாக வந்து இரை தேடி வருகின்றன. வெள்ளை உடலும் கருப்பு தலையும் வளைந்த நீள அலகும் கொண்ட இந்த பறவைகள் உப்பளங்களில் வெப்ப காலத்தில் நீர்மட்டம் குறைவதாலும் மனித நடமாட்டம் குறைவாக இருப்பதாலும் இங்கு அதிகளவில் தஞ்சமடைகின்றன. ஆழமற்ற நீரில் நடந்து சென்று சிறிய மீன்கள், நண்டுகள் மற்றும் புழுக்களை உட்கொள்ளும் இந்த பறவைகளின் வருகையால் இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் முகவரி கேட்பது போல் நடித்து பெண்ணின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 9 சவரன் தங்க தாலிச் சங்கிலியை பறித்துச் சென்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். நெடுங்காடு பண்டாரவடை ஏரிக்கரை பகுதியில் 2 வீலரில் சென்ற இளம்பெண் ஒருவரை பைக்கில் பின்தொடர்ந்து சென்ற இருவர் நகையை பறித்துச் சென்ற நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த முத்தமிழ் அரசன் மற்றும் முத்து ஆகிய இருவரையும் சம்பவம் நிகழ்ந்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களது வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர்.
திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வைகாசி விசாக தேர் திருவிழாவில் 3வது நாள் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். செண்டை மேளம் ஒலிக்க பக்தி முழக்கங்களுடன் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சேவுக பெருமாள் ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் 21 ஜோடிகளும் கலந்து கொண்டன. போட்டியை சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமான பொதுமக்கள் உற்சாகமாக கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மருதம்பாறையில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். வனப்பகுதியிலிருந்து 3 யானைகள் வெளியேறிய நிலையில் ராஜேஷ் என்ற நபரை ஆக்ரோஷத்துடன் துரத்தி சென்ற யானை தும்பிக்கையால் தாக்கி தந்தத்தால் குத்தியது. அதில் படுகாயமடைந்த ராஜேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். மக்களுக்கு அச்சுறுத்தலாக உலவும் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் இரவு நேரங்களில் மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றில் குதித்து சாகசத்தில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஆபத்தை உணராமல் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து பவானி ஆற்றில் குதித்து சாகசத்தில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பவானி ஆற்றில் குளிக்க வரும் சிறுவர்கள் மேட்டுப்பாளையம் ரயில்வே பாலத்திலிருந்து ஆற்றில் குதித்து விளையாடுவதை காண முடிகிறது. ஏதேனும் உயிரிழப்பு ஏற்படும் முன்பே காவல்துறை நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவர் தனக்கு சொந்தமான காரில் மனைவி கவிதா, 1 வயது மகன் ஏகவன், மாமனார் முருகேசன் உள்ளிட்ட 7 பேருடன் கொடுமுடி கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். முருகேசன் குடும்பத்தினரை இறக்கி விடுவதற்காக ஜம்முநாதபுரம் காவல் நிலையம் அருகே சென்றபொழுது எதிரே வந்த லாரி மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் பாலசுப்ரமணியன், கவிதா, முருகேசன், மைத்துனர் கார்த்திக் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த குழந்தை உட்பட 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய கோரியும் உயர்த்தப்பட்ட உரவிலையை உடனடியாக வாபஸ் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் 2வது நாளாக 100க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்க விவசாயிகள் திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஹோசூர் அருகே தேன்கனிக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகளிடமிருந்து வேளாண் பயிர்களை பாதுகாக்க பெரிய மரங்களின் நடுவே விவசாயிகள் பரண் அமைத்து காவல் காத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் பரண் மீது பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டு வனவிலங்குகள் விளைநிலங்களுக்குள் நுழைந்தால் பட்டாசு வெடித்தும் சத்தமிட்டும் அவற்றை விரட்டுகின்றனர். தருமபுரியில் இருந்து சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை ஒரு கும்பல் சிறைபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தளவாய்பட்டி பகுதியில் பெண் ஒருவர் கையை காட்டி நிறுத்த முயன்ற நிலையில் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார். இதனால் அந்த பெண் தனது உறவினர்களை திரட்டிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று பண்ணப்பட்டியில் பேருந்தை சிறைபிடித்தார். ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் அக்கும்பல் நடத்திய தகராறால் பேருந்தில் இருந்த பயணிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடுவழியில் தவித்து நின்றனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே விடங்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மேற்கூரை காரை திடீரென பெயர்ந்து விழுந்ததால் சிகிச்சைக்கு வந்திருந்தவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். மருத்துவ பரிசோதனைக்காக நிறைமாத கர்ப்பிணியில் ஒருவரின் கணவரான அறிவழகன் என்பவருக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. 60 ஆண்டுகள் பழமையான இக்கட்டடம் பழுதடைந்துள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
நடப்பு கல்வியாண்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய பாட நூல்கள் குறித்து 3 நாள் ஆசிரியர் பயிற்சி முகாம் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் உள்ள 11 வட்டாரங்களில் தொடங்கியது. இதில் விருதுநகர் KVS நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் 240 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் கோடை விடுமுறை தினத்தில் இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்துவதை கண்டித்து தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் பள்ளி வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு புறவழிச்சாலை வழியாக வீட்டிற்கு சென்ற இளம்பெண்ணை வழிமறித்து கம்மலை பறித்துக் கொண்டு மறைவிடத்திற்கு அழைத்துச் சென்ற 8 பேர் கொண்ட கும்பல் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் ஆடையூர் பகுதியைச் சேர்ந்த வாசு உள்ளிட்ட 8 பேரை போலீசார் பிடித்து 2 பேர் காவல் நிலையங்களில் வைத்து விசாரித்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்ட கும்பல் தொடர்ந்து இதுபோல வழிப்பறி மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் வேளாண்மைத்துறை சார்பில் நடத்தப்பட்ட விளைநிலம் காப்போம் இயக்கம் விழிப்புணர்வு முகாமில் அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாதாந்திர மின்தடை நாள் என்று மின்வாரியம் முன்கூட்டியே அறிவித்திருந்தும் அதிகாரிகள் ஜெனரேட்டர் போன்று மாற்று ஏற்பாடுகளை செய்யாததால் மின்சாரமின்றி பொதுமக்கள் தவித்தனர். மேலும் இக்கூட்டம் குறித்து விவசாயிகளுக்கு தகவல் தெரிவிக்காததால் கூட்டத்தை காண்பிப்பதற்காக 100 நாள் வேலை திட்ட பெண்களை அழைத்து வந்து அதிகாரிகள் அமர வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே பனையூர் சாது காமாட்சியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் திருவிழாவில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி அதிவிமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பூக்குழி இறங்கி அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னையில் ESI மருத்துவமனையில் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை அயனாவரத்தில் உள்ள ESI மருத்துவமனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவமனை மருத்துவர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குழந்தைகள் வேலைக்கு பயன்படுத்தப்படுவதை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஹோட்டல்கள், டீ கடைகள் உள்ளிட்ட இடங்களில் குழந்தைகள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். சென்னை குரோம்பேட்டையில் அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி தலைமை ஆசிரியர் அறையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஸ்வீட் பீர் பாட்டிலை அகற்ற உத்தரவிட்டார். பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காமாட்சி குரோம்பேட்டையில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியின் கல்வித்தரம், தேர்ச்சி விகிதம், மாணவர் சேர்க்கை உள்ளிட்டவற்றை கேட்டறிந்தார். அப்போது தலைமை ஆசிரியர் அறையில் வைக்கப்பட்டிருந்த ஸ்வீட் பீர் பாட்டிலை அப்புறப்படுத்துமாறு MLA கூறினார். சில மாதங்களுக்கு முன்பு மாணவர் ஒருவர் வைத்திருந்த அந்த பாட்டிலை பறிமுதல் செய்ததாக தலைமை ஆசிரியர் விளக்கமளித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே கடல் பசு பாதுகாப்பு மையத்திற்காக பனைமரங்கள் வெட்டப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனோரா கடற்கரையில் கடற்பசுக்களை பாதுகாப்பதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டடங்கள் அமைக்க அப்பகுதியில் உள்ள ஏராளமான பனை மரங்களை வனத்துறையினர் வெட்டி அகற்றி தீ வைத்ததாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஆற்றங்கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டன. ஆரணி ஆற்றங்கரையில் நீண்ட நாட்களாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த குடியிருப்புகள் உள்ளிட்டவற்றை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து காவல்துறை பாதுகாப்புடன் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள மாரியம்மன் கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செட்டிப்புலம் கிராமத்தில் உள்ள இக்கோயிலில் 10 நாட்களுக்கு முன்பு பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் வைகாசி திருவிழா தொடங்கியது. இந்நிலையில் நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது. திருத்தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
லாரிகள் அதிக எடை ஏற்றி வந்தால் ஓட்டுநர் மீது வழக்கு பதியாமல் லாரி உரிமையாளர் மற்றும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் வட்ட லாரி உரிமையாளர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தினர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் அதிக பாரம் ஏற்றி சென்றால் லாரி ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதியக்கூடாது என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூரைச் சேர்ந்த தீவிர ரஜினி ரசிகர் ஒருவர் தனது 44வது பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை முன்னிட்டு தனது மனைவியுடன் இணைந்து கண்கள் மற்றும் உடலை தானமாக வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். சிதம்பரம் MK தோட்டம் பகுதியில் காய்கறி கடை நடத்தி வரும் சரவணமூர்த்தி, அனிதா தம்பதியினர் புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு கண் தானமும், கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தங்களது உடல்களையும் தானமாக வழங்க ஒப்புதல் அளித்து அதற்கான பத்திரங்களை சமர்ப்பித்தனர். பணியில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி சாமிநாதபுரம் காவல் நிலைய காவலர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டு பெறுவதாகவும் பொய் வழக்குகள் பதிவு செய்வதாகவும் மாவட்ட கண்காணிப்பாளருக்கு புகார்கள் வந்ததை அடுத்து சிறப்பு சார்பு ஆய்வாளர் ராஜு, தலைமை காவலர் சுதாராணி, முதல்நிலை காவலர் மணிகண்டன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பாலியல் தொல்லை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் மீது குண்டார் தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே 16 வயது சிறுமிக்கு செல்போன் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்து தற்கொலைக்கு தூண்டியதாக கைதான ஆசிரியர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ளது. மயிலாடுதுறை அருகே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் 16 வயது சிறுமிக்கு செல்போன் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் சிறுமி தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான புகாரில் போக்சோ சட்டத்தின் கீழ் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டார். அவர் மீது தற்போது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்துள்ள நிலையில் அவர் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்த கணினிகள் மற்றும் நாற்காலிகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஜப்தி செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி அருகே சிவகிரிப்பட்டியில் 1988ஆம் ஆண்டு அரசு சித்த மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்காக வருவாய்த்துறையினரால் சுமார் 38 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. ஆனால் நிலத்துக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நில உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவிட்ட பழனி முதன்மை சார்பு நீதிமன்றம் அசல் மற்றும் செலவு தொகையை வட்டியுடன் சேர்த்து ஜப்தி செய்து உத்தரவிட்டார். கொடைக்கானலில் தெருவில் அதிவேகமாக ஓடிய காட்டெருமைகள் கூட்டத்தால் வாகனங்கள் சேதமடைந்தன. வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலவி அச்சுறுத்துவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் அதிவேகமாக ஓடிய காட்டெருமைகள் கூட்டத்தால் கார் மற்றும் 2 வீலர் சேதமடைந்தன. காட்டெருமைகள் நடமாட்டத்தை தடுக்க வனத்துறையினர் முன்வர வேண்டும் எனவும் சேதமடைந்த வாகனங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் கோயிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இக்கோயிலில் வைகாசி விசாக பெருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தெப்பத் திருவிழா நேற்று நடைபெற்றது. மாயூரநாதர் சுவாமி, அபயாம்பிகை அம்மன் மற்றும் திருஞான சம்பந்த உற்சவ மூர்த்திகள் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இந்த விழாவில் திருவாவடுதுறை ஆதீனம் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ECR சாலை காணத்தூரில் பேருந்தின் மீது மோதிய வேகத்தில் இருசக்கர வாகனம் நசுங்கிய கோர விபத்தில் நல்வாய்ப்பாக இளைஞர் உயிர் தப்பினார். ஆன்லைன் டெலிவரி நிறுவன ஊழியரான சுரேஷ்குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றபொழுது பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புறத்தில் பலமாக மோதினார். சற்று சுதாரித்ததால் எகிரி குதித்த அவர் சிறு காயங்களுடன் தப்பினார். பேருந்தின் அடியில் சிக்கிக்கொண்ட இருசக்கர வாகனத்தை காவலர்கள் பொதுமக்கள் உதவியுடன் போராடி மீட்டனர்.